சார் என் பேர் கணேஷ். நான் வந்து நடிகர் சங்க மெம்பராக இருக்கேன் 88லேருந்து. நான் இப்போ இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட வந்தேன். நீங்கள் பீங் மீடியா அண்ட் எவ்ரி திங் ஒரு பேரிகேட் போட்டிருக்கேன், அதை தாண்டி உள்ளே போக முடியாது. உள்ளே என்ன நடக்குது நான் பார்த்துட்டு ஓட்டு போட்டு வெளில வந்து சொல்கிறேன், என்னோடய ஆதங்கத்தை சொல்கிறேன். சரி, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இது இல்லை. உள்ளே வந்து எலெக்ஷனுங்கிறது வந்து இட்ஸ் ஃபார் த எவ்ரிபடி ஆஃப் த மெம்பர் நடக்கணும். ஆனால் அங்கே உள்ளே வந்து செலிபிரிட்டி எலெக்ஷன் தான் நடக்குது. நாங்கள் போய் க்யூவில் நிற்கிறத விட்டுட்டு சைடில் வர ஸ்டார்ஸை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ க்யூவில் நிற்கிறலாம் மரியாதை இல்லையா? வாட் இஸ் ஹேப்பனிங்? அதாவது நான் வந்து சார் மேடம் நான் யார் என்ன நான் சொல்ல விரும்பல, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு. ஐ எம் ஸ்டாண்டிங் இன் க்யூ வேர் ஐ எம் நாட் கெட்டிங் மை ரெஸ்பெக்ட். இட் will be not respected. இட்ஸ் ஒன்லி அ ஸ்டாருக்கு செலிபிரிட்டி தான் இருக்குது. அங்கே இப்போ இருக்கிற போலீஸை வந்து அந்த ஸ்டார் வந்துருக்காங்க, கதை துறை இந்த ஸ்டார் வந்துருக்காங்க. அங்கே 4 பேர் உள்ள கோட் போட்டிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், சார் நீங்கள் யார், நீங்கள் நடிகர் சங்கத்தால இல்லை நீங்கள் போலீஸா? சார் நாங்கள் வந்து ஜட்ஜோட அப்பாயிண்ட் ஆகல, நீ வந்து சினி ஸ்டார்ஸ் மட்டும் தான் உள்ள, அதாவது நோன் ஃபிகர்ஸ் சினி ஸ்டார் செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி மட்டும் தான் உள்ள ஒன்றா. அப்போ க்யூ நிற்கிறாங்களா என்ன முட்டால? எனக்கு வேலை இல்லையா? இல்லை நாங்கள் சம்பாதிக்கலையா? நாங்கள் வந்து செல்ஃபி எடுக்குதோ இல்லை வந்து ஸ்டார்ஸை பார்க்கறது நான் வரல. எங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, அந்த ஓட்டை போட வந்திருக்கோம். அதுக்கு we have been not treated well. This is something like a celebrity election. நீங்கள் செலிபிரிட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள மரியாதை கிடைக்குது. நீங்கள் க்யூ நிற்க வேணாம், அவங்க ரைட்டரால் உள்ளே கூட்டு போகிறாங்க எல்லாமே. நாங்கள் வந்து ஓட்டு இருக்குங்கிறது போய் நான் க்யூவில் என்ன சார் எனக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் தலைவர் போடுங்க, உங்கள் தலைவர் போடுங்க கேட்க தெரியுதே தவிர உள்ளுக்குள்ளே எப்படி ஓட்டு போடணும்னு சொல்லவே மாட்டாங்க மேடம். முதல்ல 5 சீட்டு தராங்க. அந்த 5 சீட்டில் வந்து ஒன்று ஒரு இடத்துல தான் குத்துணுங்கிறதே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் தெரியாமல் 4 இடத்துல குத்தி வைக்கிறாங்க. குத்தி வச்சு செல்லாத ஓட்ட ஆகிட போகுது. அந்த பேசிக் விஷயமே சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் க்யூ நிற்கும்போது அதே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை பண்ண மாட்டாங்க. சார் எங்கள் தலைவர் போடுங்க, உங்கள் தலைவர் போடுங்கன்னு சொல்லி கேட்க மட்டும் தெரியுதே தவிர உள்ளே நடக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சரி, பீங் ஐ ஆம் ஆல்சோ எஜுகேட்டட். எனக்கே உள்ளே போய் புரியல. நாங்கள் கேட்டேன், அங்கே கேட்டேன், சார் என்ன சார் நீங்களே இது மாதிரி கேள்வி கேட்கலாம். நான் என்னப்பா பண்ணேன், எனக்கு புரியலப்பா சொல்லுப்பா அப்படின்னா. என்ன மாதிரி பின்னாடி நிற்கிற நிறைய பேர் கேட்குறாங்க மேடம். உள்ளே வந்து செலிபிரிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விஷயம் உங்களுக்கு ஐடி கார்டோ உங்கள் இது ஓட்டர் இந்த மாதிரி இது கேட்க மாட்டாங்க. நாங்கள் உங்களை பாட்டு ரைட் லெஃப்ட்டில் கூட்டு போய் உள்ளே கூட்டு போய் நீங்கள் பாட்டு ஓட்ட போட்டுடலாம். நாங்கள் வந்து மேபி ஸ்டார்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஐடி கார்டை கொடுத்தா கூட க்யூவில் நிற்கிறவங்களும் மதிக்கிறதில்லை. திஸ் ஐ டோல்டு சரத் அண்ட் ஆல்சோ விஷால், ட்ரை டு ரெஸ்பெக்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஸ்டாண்டிங் இன் த க்யூ. நாங்கள் வந்து ஜனநாயகம் எப்படி ஓட்டு போடுறோம், நாங்கள் வந்து ஸ்டார்ஸை வேடிக்கை பார்க்கணுமோ இல்லை ஸ்டார்ஸ் கூட செல்ஃபி எடுக்கணுமோ இல்லை. நீங்கள் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ண ஆளாக இருந்தாலும், ஐ மீன் போலீஸாக இருந்தாலும், அவங்களோட அணியாக இருந்தாலும், ஒரு செலிபிரிட்டியோ ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தால் அதுக்கு தான் அங்கே மரியாதை. உங்கள் ஓட்டுக்கு மரியாதையே இல்லை. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் விச் நான் ஏன்னா உள்ளே போய் ஓட்டு போட்டு வந்ததுனால நான் பேசுகிறேன். என்னோடய மன வருத்தங்கள் இதை வந்து ஐ வாண்ட் டு ரிவீல். தேங்க்யூ.